பெரியார் குறித்து ஆபாச அவதூறு பரப்புவதாக நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கு எதிராக திராவிடர் விடுதலைக் கழகம் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தந்தை பெரியார் மீது பொய்யான செய்திகளை கூறி தீய எண்ணத்துடன் அவதூறு பரப்பும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 8ஆம் தேதி அன்று கடலூர் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவரக்கூடிய தந்தை பெரியார் குறித்து ஒரு பொய்யான செய்தியினை கூறி அவதூறு பரப்பும் தீய நோக்கத்தோடு பேசி வருவதாகவும், ஒரு மகத்தான தலைவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடு அவர் மீதான நன்மதிப்பை கெடுக்கும் தீய எண்ணத்தோடும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக, உனக்கு இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கையோ அவரோட உடலுறவுக்கு வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு என்று பெரியார் சொன்னதாக ஆதாரம் இல்லாமல் பொய்யாக அவதூறு பரப்பும் சீமானின் இந்த பேச்சால் பெரியாரின் தொண்டர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், இவரது இந்த பேச்சானது அமைதியான தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு பேசியதாக நாங்கள் கருதுவதாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தந்தை பெரியாரின் மீது உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசிய சீமானை உடனடியாக கைது செய்து அவர் மீது தக்க பிரிவின் கீழ் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கடிதத்தையும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தமிழர் முன்னேற்ற படையின் வீரலட்சுமி என்பவரும் இதே போன்ற ஒரு புகாரை சீமான் மீது கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சீமான் மீது தமிழகம் முழுவதும் தந்தை திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.